உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை வச்சு தொக்கு தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் கருவேப்பிலை பொடி பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கருவேப்பிலை பொடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ கருவேப்பிலை தொக்கு செய்கிறோம். தொக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊறுகாய் பதத்தில் தான் இருக்கும். இது ரொம்ப நல்லா சாப்பாடு போட்டு பசங்க சாப்பிட்டுக்கலாம். உப்பு, புளி, காரம் எல்லாம் இதில் கரெக்டாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்த்து செய்கிறேன் அப்படிங்கிறத நீ பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி கையில் இப்படி நாம்பி பிடிச்ச ஒரு 2 கைப்பிடிங்க கருவேப்பிலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஈரெல்லாம் போக சுத்தப்படுத்தி வச்சுருக்குறேங்க. கூட சேர்த்துறதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு டீஸ்பூனுங்க, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். இது கூட சேர்த்துருக்கேன். புளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலுமிச்சங்காய் சைஸ், பெரிய எலுமிச்சங்காய் சைஸில் 1 எடுத்துருக்குறேங்க. அப்புறம் இது கூட பெருங்காயத்தூள், வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடுகு வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த 3 பொருளையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். கருகரு போடக்கூடாது. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதுங்க. வெந்தயமும் நல்லா ப்ரௌன் ஆகணும், இல்லைன்னா கசப்படிக்கும். இப்போ இது நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அது நல்லா வறுத்தாச்சு. இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கருவேப்பிலை வறுத்துக்கலாம். கருவேப்பிலைக்கு நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்படி எடுத்தால் 2 கைப்பிடிங்க. இது 1, இது 2 கைப்பிடி தான் எடுத்துருக்கேன். சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கு எப்படி 2-3 நிமிஷம் ஆகும். நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. கருவேப்பிலை எடுத்து மாற்றிட்டு புளி கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது புளி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த புளி நமக்கு இதில் இருக்கிற நார், கொட்டை, அப்புறம் ஓடு இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். இது வதக்கிறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்குறோம். இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். தொக்குங்கிறதுனால இதெல்லாம் வதக்கி போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் நாளைக்கு கெடாமல் இருக்கும். பாருங்கள், புளி நல்லா அந்த எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கொத்தமல்லி, வெந்தயம், கடுகு வறுத்து வச்ச இல்லைங்களா, ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த கருவேப்பிலை நல்லா ஆறிடுச்சு. கருவேப்பிலை மிக்சியில் சேர்த்தியாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடி இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. புளியை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்து இதை நம்ம ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இது கூட காரத்துக்கு நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம், ரெட் சில்லி பவுடரு, வெல்லம் அது ஒரு 2 ஸ்பூனுங்க. அப்புறம் உப்பு நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டு நான் 1 ஸ்பூன் இது சேர்த்துறேன். அப்புறம் இது அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நம்ம ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை கூட நம்ம வறுத்து வச்சது எல்லாமே சேர்த்து எல்லா பொருளும் சேர்த்து இதில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இனி இது தாளிக்க வேண்டியதுதான். நான் இதுக்கு ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்து தான் அரைச்சிருக்கிறேன். ஏன்னா எண்ணெய் தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்துட்டோம்னா நம்ம ஒரு 10-20 நாளைக்கு வெளியவே வச்சுக்கலாம். இல்லை தண்ணி சேர்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ நான் இதில் எண்ணெய் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி தான் அரைச்சிருக்கோம், அதுலேருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம்.
கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 3 மிளகாய் மிளகாய் வந்து நம்ம கட் பண்ணாமல் வரமிளகாய் வந்து நம்ம கட் பண்ணாமல் சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்கு தான். ஏன்னா நம்ம 2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். உளுந்து பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இது கூட வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்போ இது கூட சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை இப்போ இது கூட சேர்த்தியாச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடணுங்க. இடையில நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நமக்கு மூடி போட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேகட்டுங்க. 2 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னர் இருந்தால் அதில் போட்டு வச்சுக்கலாங்க. இது வெளியவே ஒரு 10 நாள் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, கிடையாதுங்க. இல்லை இதில் வந்து நம்ம இவ்வளோ ஆயில் ஊற்றியெல்லாம் நம்ம அரைக்கணுமான்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். எண்ணெய் சேர்த்துறது உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஆனால் அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஒரு 2-3 நாளைக்கு தான் நம்ம வெளியே வச்சுக்க முடியும். பாக்கி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை தொக்கு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கு கூட நல்லா இருக்குங்க. நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம், அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷை தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இவ்வளோ கருவேப்பிலை சாப்பிட்றோமா, சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை பொடி செஞ்சுக்கோங்க, கருவேப்பிலை பொடி. ஒரு தடவை இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாப்பாட்டில் போட்டுங்க. இது இப்படி கொஞ்சமாக எடுத்துங்க. இதுக்கு ஆயில் சேர்த்தோம்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஆயிலில் தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் வெல்லம் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா இதில் எல்லாமே உப்பு, புளி, காரம் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டா தான் நல்லா இருக்குங்க. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இதில் ஆயில் நம்ம அதிகமாக சேர்த்திருக்கிறோம். இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் நீங்கள் ஆயில் ஊற்றி சாப்பிடணுங்கிறது இல்லைங்க. இதே தொக்கு அப்படியே போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. இது வந்து வெளியே வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு கூட வெளியே வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 நாளைக்கு வெளியே வச்சுட்டு அதை மறுபடியும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி.